பெண்களுடைய அபிவிருத்தி, அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால்தான் நாட்டினுடைய அபிவிருத்தியும் நாட்டினுடைய பொருளாதார நிலைமையும் மேலும். குறிப்பாக இவ்வாண்டு பெண்கள் தினமானது, அதாவது பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் வலுப்படுத்தல் என்ற தொனிப்பொருளிலே உலகம் பூராகவும் அதே போல் இலங்கையிலும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஆனால் இந்த மாதம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டிருக்கின்றது. அனுராதபுரத்திலே குறிப்பாக பெண் வைத்தியர் ஒருவர் கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது அவ்வளவு பெரிய தொழில் அல்லது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு கூட பாதுகாப்பு, தொழிலிடங்களிலே பாதுகாப்பின்மை காணப்படுகின்றது. அந்த விடயத்தை ஊடகங்கள் பெரிதுபடுத்தி காட்டி அந்த விடயம் மிகவும் விழிப்புணர்வு படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் அதே போல் இலங்கையினுடைய வருமானத்திற்கு, குறிப்பாக புலம்பெயர் நாடுகளிலே வேலை செய்கின்ற பெண்களில் 60% வருமானம் இலங்கைக்கு வருகின்றது பெண்கள் வேலை செய்வதால். எனவே அவ்வாறு அந்த நிதியை கொண்டு வருகின்ற அந்த பெண்களுடைய பாதுகாப்பு எவ்வாறு இருக்கின்றது? அதே போல் இங்கே தோட்ட தொழிலிலே ஈடுபடுகின்ற பெண்கள் அல்லது சுதந்திர வர்த்தக வலயத்திலே ஈடுபடுகின்ற பெண்கள், அதே போல் கூலி வேலைகளிலே ஈடுபடுகின்றது பெண்கள், அல்லது நாங்கள் சொல்வோம் இன்ஃபார்மல் செக்டர் அல்லது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர், அதாவது முறைசாரா தொழிலிலே பல்வேறு தொழில்களிலே பெண்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஈடுபடுவதால் தான் நிறைய பெண்கள் அதாவது இலங்கையின் அரசு துறையிலும் சரி, அரசு சார்பற்ற துறையிலும் சரி, கார்ப்பரேட் செக்டர்லையும் சரி பெண்கள் வேலை செய்கின்றார்கள். எனவே அவர்கள் அங்கே வேலை செய்யும் போது அங்கே அவர்களுடைய வீட்டு பராமரிப்பு அல்லது வீட்டிலே குழந்தைகளை பராமரிப்பதற்கு அதாவது அன்பெய்ட் கேர் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லுவோம், எந்த ஒரு வருமானத்தையும் பெறாமல் அந்த அவர்கள் தொழிலுக்கு செல்வதென்றால் இவர்கள் அவர்களுடைய அர்ப்பணிப்பை செய்கின்றார்கள். ஏன்னா இவ்வாறு பல்வேறுபட்ட பெண்கள் இந்த இலங்கையினுடைய அபிவிருத்திக்கு அல்லது சமூகத்தினுடைய அபிவிருத்திக்கு தங்களை ஈடுபடுத்தி வருகின்றார்கள். ஆனாலும் கூட இவர்களுடைய பாதுகாப்பு அது வீட்டிலேயும் சரி அல்லது தொழில் நிலையங்கள், குறிப்பாக தொழில் நிலையங்களிலே எவ்வாறு காணப்படுகின்றது? எனவே ஒரு 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 தகவல் நாங்கள் குறிப்பிடலாம். இன்றைக்கு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன் ஒரு விடயம் இடம்பெற்றது. ஒரு சுதந்திர வர்த்தக வலயத்திலே சுகஈனமற்ற பெண் ஒருத்தர் வைத்தியரிடம் மருந்து வாங்க சென்ற போது, அதாவது வைத்திய ஆலோசனை பெற சென்ற போது அந்த பெண்ணை துஷ்பிரயோகம் செய்து அந்த வைத்தியர் அவரை மேல் மாடியிலே இருந்து தள்ளிவிட்டார். அந்த பெண் இறந்து போனார். எனவே குறிப்பாக பெண் செயற்பாட்டாளர்கள் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி அவருக்கு அந்த பெண்ணுக்காக நீதிமன்றம் வரை சென்று அந்த வழக்கை தொடர்ந்தனர். ஆனால் இவ்வாறு எத்தனை பெண்களுக்கு நீதி கிடைக்கும்? அவர்களுக்கு அந்த நீதி கிடைக்கும் போது அவர்கள் உயிரோடு இல்லை. எனவே இவ்வாறு பல்வேறு இடங்களிலும் குறிப்பாக பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு பெண்கள் சீரழிக்கப்படுகின்றார்கள். நிறைய பெண்களிடம் கேட்கும் போது அதாவது ஒரு இந்த வேளையில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட மிகவும் பயம் என்கின்றார்கள், குறிப்பாக இரவு நேரங்களிலே வேலை செய்வது. எனவே நகர்ப்புறங்களிலே இந்த நிலைமை என்றால் தூரத்திலே கிராமப்புறங்களிலே எவ்வாறு இருக்கும் நிலைமை என்ற விடயத்தை புதிய அரசாங்கம் அவதானிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் வேலை செய்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். நகர்ப்புறங்களிலே உள்ள பெண்களுக்கு மாத்திரமல்ல, கிராமப்புறங்களிலே, குறிப்பாக தோட்டப்புறங்களிலே எஸ்டேட் டீ ஃபேக்ட்ரிகளில் வேலை செய்கிறவங்க அல்லது சுதந்திர வர்த்தக வலய ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்க, இவ்வாறு பல தரப்பட்ட பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியவர்களாக அரசாங்கம் இருக்கின்றது. நாங்கள் பெண் செயற்பாட்டாளர்கள் என்ற ரீதியிலே இலங்கையரும் அன்னையரும் புதல்வர் சங்கம், அந்த இணையத்திலே ஈடுபட்டு இருக்கின்ற பல அமைப்புகள், பெண் செயற்பாட்டாளர்கள், அதாவது சுதந்திர வர்த்தக வலயத்திலே வேலை செய்கின்ற பெண்கள் நிலையம், பெண்களும் அரசியல் பீடம், மனிதாபிவிருத்தி தாபனம்,
பெண்கள் ஒத்துழைப்பு முன்னணி, இவர் பல அன்றாதபுர எங்களுடைய அமைப்பிலே குறிப்பாக இலங்கையர் அன்னையரும் புதல்வியர் சங்கத்திலே 24 மாவட்டங்களிலுமே பெண் செயற்பாட்டாளர்கள், அந்த பெண் அமைப்புகள் ஒருங்கிணைந்துள்ளன. யாழ்ப்பாணத்திலே பெண்கள் நிலையம், அவர் பல பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அங்கம் வகிக்கின்றன. அந்த வகையிலே அந்த அமைப்பின் ஊடாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை. எனவே இவர் பெண்கள் தினம் திற்காக அரசாங்கம் 1 வார காலம் எங்களுக்காக ஒதுக்கீடு செய்திருந்தது. நாங்கள் கூறுகின்றோம், ஒரு நாளுக்கு மட்டுமே அதனை மையப்படுத்தாமல், வெறுமனே மார்ச் 8ஆம் தேதிக்கு மையப்படுத்தாமல், பொதுவாக ஆண்டு முழுதுமே இவ்வளவு தங்களை அர்ப்பணிக்கின்ற, நாட்டிற்காக அர்ப்பணிக்கின்ற அல்லது தங்களுடைய உழைப்பை எந்த ஊதியமும் எதிர்பாராமல் ஒவ்வொரு தாயும் அல்லது தகப்பனும் அல்லது சகோதரிகள் பல்வேறுபட்ட விடயங்களிலே தங்களுடைய உழைப்பை அபிவிருத்திக்காக தருகின்றார்கள். அவர்களையும் மதிக்க வேண்டும். அன்பெய்ட் கேர் ஒர்க்கர்ஸ் தங்கள் உழைப்பை தங்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு வீட்டினுடைய அபிவிருத்திக்கும் தன்னை அர்ப்பணிக்கின்ற அந்த பெண்களும் கௌரவிக்கப்பட வேண்டும். அவர்களும் இந்த பாதுகாப்பிற்குள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் எங்களுடைய பெண்கள் அபிவிருத்தி அமைச்சரிடையும் நாங்கள் இதனை இவ்வாறான, அதாவது பாதுகாப்பு தொடர்பான அல்லது அவர்களுடைய தொழில் உரிமை ரீதியான பாதுகாப்பு, அவர்களுக்கு ஏற்ற தங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் போன்ற பல விடயங்களை உறுதிப்படுத்துமாறு நாங்கள் பெண்கள் அபிவிருத்தி அமைச்சு மற்றும் இந்த அரசாங்கத்திடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். பெண்களுடைய அபிவிருத்தி, அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால்தான் நாட்டினுடைய அபிவிருத்தியும் நாட்டினுடைய பொருளாதார நிலைமையும் மேலோங்கும் என்பதில் நாங்கள் அந்த விடயத்தை பதிவு செய்ய விரும்புகின்றோம். அதனை உறுதி செய்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.